ஹலோ கைஸ், வணக்கம். உங்களில் எத்தனை பேருக்கு காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்னு தெரியும்? நம்ம ஸ்கூல் படிக்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படிச்சிருப்போம் இல்லையா? சேம். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் விதி மட்டும் தெரிஞ்சா நம்மளும் கோடீஸ்வரன் ஆக முடியும். மாதம் 10,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒருத்தரால கூட ஒரு கோடீஸ்வரனா மாற முடியும். நம்மளும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையா மாற முடியும். நமக்கு எதிர்பார்க்காத விளைவுகளை இது தரப்போகுது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வியந்து ஆச்சரியப்பட்ட விதி ஒன்று இருக்கு. அதுதாங்க காம்பவுண்ட் எஃபெக்ட். வாங்க ஒரு எக்ஸாம்பிள் மூலமா இதோட சக்தியை தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஒரு gift தரதாகவும் அதுக்கு 2 சாய்ஸும் தர்றாரு. ஒன்று 10 கோடி, இன்னொன்று ஒரே ஒரு ஒத்த ரூபா. ஆனால் அடுத்த ஒரு மாசத்துக்கு 31 நாளுக்கும் ஒவ்வொரு நாளும் டபுள் பண்ணி தரேன்னு சொல்றாரு. நம்ம எல்லாருமே 10 கோடி தான் வேணும்ட்டு அதை சூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஆனால் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் தெரிஞ்ச ஒருத்தர் அல்லது இந்த வீடியோ பார்த்து முடிச்ச பின்னாடி கேட்டா நீங்க கூட 1 ரூபாய் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஆச்சரியமா இருக்கா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி முதல் நாள் 1 ரூபாய், 2வது நாள் 2 ரூபாய், 3வது நாள் 4 ரூபாய், 4வது நாள் அது இரட்டிப்பாகி 8 ரூபாய், 5வது நாள் 16 ரூபாய், 6வது நாள் 32 ரூபாய், 7வது நாள் 64 ரூபாய், 8வது நாள் 128 ரூபாய், 9வது நாள் 256 ரூபாய், 10வது நாள் 512 ரூபாய். அட போங்கப்பா, 100 கோடியை மிஸ் பண்ணிட்டனே, 10 நாள் ஆகியும் கூட ஒரு 1000 ரூபாய் கூட வரலையேன்னு வருத்தப்பட வேணாம். இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் எப்பவுமே பொறுமையா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்யும். இனிமே வரப்போற மேஜிக்கை மட்டும் பாருங்க. 11வது நாள் 1024, 12வது நாள் 2048 ரூபாய், 13வது நாள் 4096, 14வது நாள் 8192, 15வது நாள் 16384, 16வது நாள் 32768, 17வது நாள் 65536, 18வது நாள் 1,31,072. இந்த 18வது நாள் காம்பவுண்ட் எஃபெக்ட்ல ஒரு டிப்பிங் பாயிண்ட். உங்களுக்கு பொறுமை இருந்து இவ்வளோ நாள் வெயிட் பண்ணீங்கன்னா இனிமே மேஜிக் நடக்கும். இப்படியே காம்பவுண்ட் எஃபெக்ட்ல பணம் வளர ஆரம்பிச்சா சார்ட்ல இருக்கிற மாதிரி 20வது நாள்ல 5 லட்சமும், 27வது நாள் 6 கோடியே 70 லட்சமும், கடைசி 30 நாள்ல 54 கோடியா மாறி இருக்கும். 31வது நாள்ல 107 கோடி. கிட்டத்தட்ட 10 கோடி வேணாம்னு காம்பவுண்ட் எஃபெக்ட் மேல நம்பிக்கை வச்சனால நம்மனால 31 நாள்ல 100 கோடி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியுது. இது ஜஸ்ட் இந்த காம்பவுண்ட் எஃபெக்டினுடைய பவர் காட்டுறதுக்காக பணத்தை வச்சு போட்ட ஒரு கால்குலேஷன். இப்போ இந்த காம்பவுண்ட் எஃபெக்டோட சக்தியை நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? இதவே நம்ம டெய்லி லைஃப்ல பணம் மட்டும் இல்லாம நம்ம growthல அப்ளை பண்ணனா எப்படி இருக்கும்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கக்கூடிய புத்தகத்தில் இருந்து இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணா எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு டேரன் ஹார்டி 2010 ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்பவே இந்த புத்தகம் யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த புத்தகத்தை வீடியோவாக மேக் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. டாரன் ஹார்டி ஒரு 5 விஷயங்களை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. 1 ஆக்ஷன், 2 சாய்ஸஸ், 3 ஹேபிட், 4 மொமெண்டம், 5 இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு. இந்த 5 விஷயங்களில் காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்ளை பண்ணனா என்னென்ன நடக்கும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆக்ஷன், செயல். கன்சிஸ்டன்சி இஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்னு நம்ம ஆத்தர் சொல்கிறாரு. எந்த ஒரு செயலுமே தொடர்ந்து செய்யும் போது தான் அதோட முழு பயன் தெரிய வரும். நம்ம நிறைய பேர் ஜிம் போகலாம்னு ஸ்டார்ட் பண்ணி 1 மாதம் போயிட்டு என்னடா அர்னால்டு மாதிரி ஆகலாம்னு நினச்சா ஒரு ஆமை குஞ்சு கூட ஆர்ம்ஸில் காணமேனு விட்டுருப்போம் இல்லையா? திரும்ப 3 மாதம் சும்மா சுற்றிக்கிட்டு திரும்ப ஜிம் பக்கம் போகும். அங்கே நோஞ்சானா இருந்த ஒருத்தன் இப்போ அடையாளமே தெரியாமல் பாடியை நல்லா பில்டு பண்ணி வச்சிருப்பான். எப்பவுமே எந்த ஒரு ஆக்ஷனுமே உடனே ரிசல்ட் தராதுங்க. அது மெல்ல மெல்ல காம்பவுண்டிங் ஆகிட்டே இருக்கும். ரிசல்ட் வர்றதுக்குள்ள, அதாவது 10 நாள் முடிஞ்ச பின்னாடி 512 ரூபாய் தான் வந்திருக்கேன்னு நினைச்சு இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் மேல நம்பிக்கை வைக்கல அப்படின்னா 100 கோடி இழந்திருப்போம் இல்லையா? காம்பவுண்ட் எஃபெக்ட் மேல நம்பிக்கை வைக்கலனா எந்த ஒரு விஷயத்திலையும் நம்மளால சக்சஸ் அடையவே முடியாது. நாம 120 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது ஒரு குழந்தை குறுக்க வந்தா எல்லாருமே பிரேக் போடுவோம் இல்லையா? வண்டி நிக்கிற வர பிரேக்ல இருந்து காலை எடுக்க மாட்டோம் இல்லையா? இதே 5 செகண்ட் பிரேக்ல காலை வச்சுமே வண்டி நிக்காம இன்னும் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே போயிட்டு இருக்குன்ட்டு காலை எடுக்க மாட்டோம். ஏன்னா அடுத்த ஒரே செகண்ட்ல ஸ்பீடு 0 ஆகி வண்டியும் நின்றும். இது கூட ஒரு காம்பவுண்ட் எஃபெக்ட் தான். ஸோ நாம இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை ஒவ்வொரு செயல்லையும் அப்ளை பண்ணணும். ரொம்ப சின்ன ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க தொடர்ந்து செய்யும் போது அதோட ரிசல்ட் ஒவ்வொரு நாளும் காம்பவுண்ட் ஆகிட்டே வரும்னு மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய மணி வேணும்னாலும் சரி, உங்க ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணணும்னாலும் சரி, அல்லது உங்க பாடியை பில்டு பண்ணணும் அப்படின்னாலும் சரி, ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம கன்சிஸ்டண்டா செய்யுங்க. அடுத்து சாய்ஸஸ்.
உங்கள் விருப்பத்தை தேர்ந்தெடுங்க. நம்ம லைஃப்பில் 2 சாய்ஸ் இருக்குங்க. ஒன்று எப்பவும் போல் இப்படியே நாளை கடத்திட்டு இருக்கிறது, இன்னொன்று ஒவ்வொரு நாளும் நம்ம பெஸ்ட்டை கொடுத்து காம்பவுண்ட் எஃபெக்ட் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்க்கையை மேம்படுத்த ட்ரை பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒன்று லாங் டைமுக்கு பண்ணுற மாதிரியான ஒன்றை சூஸ் பண்ணுங்க. உதாரணமாக ஒவ்வொரு நாளும் சிறிய மாற்றங்கள், முன்னேற்றத்தை நோக்கி போங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு மிகச்சரியானதாக இருக்கணும். டெசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் தப்பே பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து கூட நீங்கள் நல்லதாக சூஸ் பண்ணுங்கள். மன நிம்மதி, சந்தோஷம், சக்ஸஸ்னு வாழ்க்கையை செம்மையாக வாழ தேவையான எல்லா விஷயங்களும் உருவாக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரியை குக்கு எஃப்எம்ல கேட்டதுக்கு பின்னாடி தெரிஞ்சுட்டேன். அந்த புத்தகத்தினுடைய பெயர் என்ன அப்படின்னா, த பவர் இஸ் வித்தின் யூ, உங்களுக்குள்ளே தான் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த புத்தகத்தினுடைய ஆடியோ சம்மரி எவாவது கேட்டாகணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்கள். எப்பவுமே நமக்கு தெரியாத விஷயத்த கத்துக்கிறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா முதல்ல உங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியுமா? கஷ்டத்துல இருக்கிறப்போ யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னு புலம்புறோம். ஆனா நீங்க உங்களுக்காக அந்த நேரத்துல என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? அண்ட் குக்கு எஃப்எம்ல இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய புத்தகங்கள், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரிலேட்டடான புத்தகங்கள் நிறைய கொட்டி கிடக்கு. அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கேட்கணும். குறுகிய காலத்திலே உங்களால் நிறைய புத்தகம் கேட்க முடியும். அண்ட் குக்கு எஃப்எம்னுடைய 1 இயருக்கான ப்ரீமியம் அமௌண்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 399 ரூபாய். ஆனால் நம்மளுடைய சேனல் கோடான RYL50 யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 50% ஆஃபரில் ஜஸ்ட் 199 ருபீஸுக்கு 1 இயருக்கு கிடைக்கும். குக்கு எஃப்எம் 4000 மணி நேரங்களுக்கு மேலே ஒருத்திருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் லைப்ரரியாக இருக்குது. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சிருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் டவுன்லோட் பண்ணுங்க. நம்ம RYL50 கூப்பன் கோடை யூஸ் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. வாங்க அடுத்த பாயிண்ட்குள்ள போகலாம். அடுத்து ஹேபிட்ஸ். நம்ம பழக்க வழக்கம், வாழ்க்கையில் நாம் ஒரு நல்ல பிளேஸுக்கு போகணும் அப்படின்னா நம்முடைய ஹேபிட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். சின்ன சின்ன ஹேபிட்ஸ் உங்கள் லைஃபுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. காலையில் எழுந்த உடனே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய ஹேபிட்டை விடணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வாக்கிங் போங்க. ஒரே ஒரு பக்கம் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் படிங்க. எந்த ஒரு நல்ல ஹேபிட்டுமே நம்ம லைஃபுக்குள்ளே கொண்டு வர ரொம்ப கஷ்டப்படுவோம். இதே பேட் ஹேபிட் ஈஸியாக வந்துடும். ஸோ மெல்ல மெல்ல ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்ற கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்க. ஆனால் தொடர்ந்து பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பண்ணக்கூடிய குட்டி குட்டி நல்ல மாற்றங்கள் சில மாதங்கள் கழித்து ஒரு நல்ல பழக்கமாக மாறி இருக்கும். நீங்கள் மாற்றிக்க போகிற கெட்ட பழக்கம் என்ன அண்டு எந்த ஒரு குட்டி ஹேபிட்டை நாளையிலிருந்து கடைபிடிக்க போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடிய கெட்ட பழக்கங்களை கண்டுபிடிச்சு மெல்ல மெல்ல மாற்றுங்க. அடுத்து மொமெண்டம், வேகப்படுத்துறது. ஒரு நல்ல ஹேபிட்டை பில்டு பண்ணுறது ஒரு பாசிட்டிவ் காம்பவுண்ட் எஃபெக்டாக கொடுக்கும். உங்களுடைய கோலை நோக்கி உங்களை ஒரே ஸ்பீடில் போக வைக்க இந்த மொமெண்டம் உதவும். உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டமான காலங்கள், அதே மாதிரி சில நாள் நம்ம ஹேபிட்டை கண்டினியூ பண்ணலனா கூட நீங்கள் திரும்பவும் அதே நோக்கத்தில் பயணிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஐ கேன் டூ எனிதிங்னு உங்களை நீங்களே வேகப்படுத்திக்கணும். ஒரு நாள் கூட நொடிஞ்சு போய் கிவ் அப் பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணிட்டா காம்பவுண்ட் எஃபெக்ட், அதோட ரிசல்ட் நமக்கு கிடைக்காம போயிடும். A journey of 1000 miles begins with one stepனு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அது நம்ம லைஃபுக்கும் ரொம்பவே பொருந்தும். உங்க லைஃப்ல இந்த ஒரு உந்துதல் கிடைச்சிட்டா, நீங்க ஆர்வத்தை வளர்த்துட்டா எந்த ஒரு பழக்கத்தையும் ஈஸியா தொடர்ந்து கடைபிடித்து சக்சஸ் அடைய முடியும். அடுத்து இன்ஃப்ளூயன்ஸ். மனிதர்களான நம்ம ஈஸியாக நம்மளை சுற்றி இயங்கக்கூடியவைகள்னால டிஸ்ட்ராக்ட் ஆகிருவோம். நம்ம என்னதான் க்ரோத் மைண்ட் செட்டோட இருந்தாலும் சரி, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர் நம்மளோட வேகத்தை தடுத்து அவங்க கூட மிங்கிளாக வச்சிருவாங்க. அதனால நாம் எப்போவுமே நமக்கு எந்த என்விரான்மெண்ட் தேவையோ அதை அமைச்சுக்கணும், அல்லது அந்த என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நாம் போயிடணும். உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்களை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளோட இலக்கை நோக்கி ஒரே சீரான வேகத்தில் நகர முடியும். அதனால உங்களை பின்னுக்கு இழுக்கக்கூடியவங்களை கண்டுபிடிச்சு அவங்கள விட்டு உடனே விலகிவாங்க. உங்களுடைய இலக்கை இன்னும் எளிதாக அடையணும் அப்படின்னா சேம் கோல் வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிங்க. அடுத்து ஆக்சலரேஷன். டேரன் ஹார்டி லாஸ்ட்டாக ஆக்சலரேஷன் பற்றி சொல்கிறாரு. இப்போ வரைக்கும் பார்த்ததை நம்ம மெல்ல மெல்ல கடைபிடிக்க ஆரம்பித்தாலும் அதை இன்னும் கொஞ்சம் முடுக்கி விடணும்னு சொல்கிறாரு. அதாவது நம்முடைய இலக்கை நோக்கி இன்னும் வேகமாக முன்னேற இது ரொம்ப அவசியமான ஒன்று. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக வரும். நாம் அப்போ இன்னும் தொடர்ந்து முன்னேற கண்டிப்பாக இந்த ஆக்சலரேஷன் நமக்கு தேவை. திடீர்னு ஜிம் ஜாயின் பண்ண ஒருத்தனுக்கும் பல வருஷமாக ஜிம் போகிற ஒருத்தருக்கும் கண்டிப்பாக எப்படி மாற்றம் இருக்குதோ அதே மாதிரி ரொம்ப நாள் நாம் ஒன்றை தொடர்ந்து பண்ணும்போது மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். எப்பவுமே தொய்வடையாமல் யார் ஒருத்தர் தொடர்ந்து ஓடுறாங்களோ அவங்களால தான் அதிகமாக சாதிக்க முடியும். ஆக்சலரேஷன் உங்களோட முழு பொட்டன்ஷியலோட ஒர்க் பண்ண வைக்கும்.
சரி, இப்போ இந்த காம்பவுண்ட் எஃபெக்டை நம்ம லைஃப்பில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஸ்டார்ட் ட்ராக்கிங் யுவர் ப்ராக்ரஸ். At the end of every week and month, what went well and what didn't goன்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. உங்கள் ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணி அதில் கிடைச்ச சக்ஸஸை வச்சு மோட்டிவேட் ஆகி மீண்டும் வேகமாக போக ட்ரை பண்ணுங்க. இந்த புத்தகத்தில் இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று, எவ்வளோ சிறுசாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக காம்பவுண்ட் எஃபெக்ட் படி நமக்கு மிகப்பெரிய ரிசல்ட் வரும். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றத விட ஏதோ ஒரு நல்ல ஹேபிட்டை இன்னையில இருந்தே காம்பவுண்ட் எஃபெக்டில் ஒர்க் அவுட் ஆகுதான்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் பகிருங்க. இனிமே உங்களுக்கு பயனுள்ள வீடியோ தொடர்ந்து போடுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றியுடன் பிரணவ். Small smart choices plus consistency plus time is equal to radical difference. Thank you so much.